ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாக அந்த மீன் வளர்க்குறத அப்படியே விட்டுட்டோம். அப்போ அதை வந்து திருப்பிக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் திருப்பிக்கும் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணி அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு கப்பியாக வளர்த்தோம்ல, அது இல்லாமல் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக, அதாவது இம்போர்ட்டட் கப்பி மாதிரி அந்த மாதிரி நல்லா வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாருங்கள் எப்படி அனாதையாக கிடக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நம்ம இதில் அசோலாலாம் வளர்த்து அதை வந்து அழுக்கு வேற பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இது ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இதை வந்து ஒன்று க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் எதுவும் வளர்க்க முடியும். இதில் திருப்பிக்கும் ஹோல்ஸ் இதுக்கு விழுந்திருக்கா என்னான்னு தெரியலை. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இனி ஃபிஷ் வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபிஷ் வளர்க்குறதுக்காக ஒரு பிளேஸும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் மாடியில் தான் நம்ம இதை வளர்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நாம் அந்த ஃபிஷ் டேங்க் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3/4 வாசிக்கு அப்படியே வாட்டரும் ஃபில் பண்ணிட்டோம். இனி வந்து அதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ண வேண்டியது தான். அதில் கொஞ்சம் பிளான்ட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு 2 நாள் கழித்து இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் செட் ஆனோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, நம்ம ஒரு வழியில் மீனை வாங்கிட்டோம். ஆனால் எந்த கடையிலையுமே நம்ம சொன்ன மாதிரி நல்ல மீனெல்லாம் கிடைக்கவே இல்லை. நம்ம தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்காதனால நம்ம இப்போதைக்கு அந்த டேங்கை வந்து சும்மா வைக்க வேணாம். ஒரு அடுத்த வாரத்தில் வந்து அதை வந்து நல்ல மீனாக வாங்கிடுவோம். இப்போ வந்து சும்மா வைக்க வேணான்ட்டு கிடைச்ச மீனில் ஒன்று வாங்கி விட்டுருக்கோம். காட்டுறே பாருங்கள். அப்புறம் மழையும் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அதனால் அந்த மீன் வந்து அப்படியே மேலே வந்து சும்மா காட்டுறோம் பாருங்கள். இவங்க தான் நம்ம சொன்ன அந்த 2 பேர். நம்ம வந்து இப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரும் வந்து ஒரு பிளாக் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்காங்க. இவங்களை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படியே இந்த தொட்டியிலேயே வைக்க போகிறது கிடையாது. அதை வந்து வேறு ஒரு சின்ன டப்புக்கு மாற்றிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நல்ல கலரான மீனாக வாங்கி இதில் விட போகிறோம். 2 ஐடியா இருக்குது. ஒன்று அந்த விடோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்களா, அதை விடலாமா, இல்லை அந்த கப்பிலேயே வந்து நல்ல இதாக விடலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.